மேம் இங்கே பாருங்களேன், ஃபவுண்டேஷன் கன்சீலர் ரேட்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. டெய்லி ஒழுங்கா ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டாலே இவ்வளோ காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்காங்க? என்ன மேம் சொல்கிறீங்க? அப்போ ஸ்கின் கேரும் காஸ்மெட்டிக்ஸும் வேற வேறையா? ரெண்டுமே ஒண்ணு இல்லைங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டல்னஸ், ட்ரைனஸ், பிரேக் அவுட்ஸ், ஆக்னி, டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே டெம்பரவரியா நம்மளுக்கு மறைச்சு நம்ம ஸ்கின்னை அழகா காட்டக்கூடிய ஃபவுண்டேஷன், கன்சீலர், லிப்ஸ்டிக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் கேட்டகரிக்குள்ள வருங்க. ஆக்சுவலி நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எப்பவுமே ஹெல்த்தியாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் பர்மனண்டா வச்சுக்கக்கூடிய கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் பேக், சீரம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் கேட்டகரிக்குள்ள வருங்க. மோர் ஓவர் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸுங்க. ஆனா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளுக்கு இப்போ கிடைக்குது. ஆக்சுவலி ஸ்கின் கேர் செல்ஃப் கேர்னே சொல்லலாம். காஸ்மெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கைண்ட் ஆஃப் திங்னே நம்ம சொல்லலாம். நீங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி டெய்லி உங்க ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணினாதான் உங்க ஸ்கின் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். ஸோ டெய்லி உங்க ஸ்கின்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் 100% நேச்சுரலாகவும் ஹெர்பலாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இறை நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்ஸ் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதற்கான வெப்சைட்டோட லிங்க் நம்மளோட பயோல இருக்கு.